ஜெஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் சுவரொட்டிகளை அகற்ற சம்பளம். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தன் ஆலயத்தில் வழிபாட்டில் ஈடுபட்ட விமல் தரப்பினர். கடவுச்சீட்டு விநியோகம் தொடர்பில் வெளியான புதிய செய்தி. கடும் மழையால் வெள்ளத்தில் மூழ்கிய வீதிகள். கனடாவில் மோசமான செயலில் ஈடுபட்ட இலங்கை தமிழர் ஒருவர் கைது. இலங்கையில் வரும் செப்டம்பர் 21 9வது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் தேர்தல் சட்டத்தை மீறி நாடளாவிய ரீதியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள சுவரொட்டிகள், கட்அவுட்கள் மற்றும் பதாதைகளை அகற்ற தொழிலாளிகளுக்கு மாதாந்தம் 47,050 ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கடமைக்காக பல தொழிலாளர்கள் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் அந்த சேவைக்கு ஒரு காவல் நிலையத்தில் 3 பணியாளர்களை மட்டுமே சேர்த்துக் கொள்ள முடியும் என்று கூறப்படுகிறது. அதன்படி நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள போலீஸ் நிலையங்களின் தரத்தை பொறுத்து 3 அல்லது 4 பணியாளர்களை வேலைக்கமர்த்த முடியும். அத்துடன் நாடு முழுவதும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள சுவரொட்டிகள், கட்அவுட்கள் மற்றும் பதாதைகளை அகற்றும் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக கொழும்பு பிரதி போலீஸ் மா அதிபர் ஜெகத் சந்திரகுமார தெரிவித்துள்ளார். வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தன் ஆலயத்தில் விமல் தரப்பினர் வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளனர். வரும் செப்டம்பர் 21 இலங்கையில் 9வது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவீர, நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச, உதய கம்பன்பில உள்ளிட்ட தரப்பினர் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் தற்போது திருவிழா இடம்பெற்று வரும் நிலையில் அவர்கள் நேற்று அங்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டனர். இதேவேளை சர்வஜன அதிகார கூட்டணியின் 1வது அங்குரார்ப்பண தேர்தல் பிரச்சார கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. கடவுச்சீட்டு விநியோகத்தில் தற்போது நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளமையால் நாளாந்தம் 1000 கடவுச்சீட்டுகளை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் ஹர்ஷ எக்லோபிட்டிய தெரிவித்துள்ளார். பத்திரமுள்ள குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தில் நிலவும் நெரிசல் தற்போது நீங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடவுச்சீட்டு அச்சடிக்கும் புத்தகங்கள் நிலுவையின் காரணமாக சில தட்டுப்பாடுகளுடன் கடவுச்சீட்டு அச்சிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் தற்போது புதிய புத்தகங்கள் கிடைத்துள்ளதாகவும் இதனால் தினமும் 1000 கடவுச்சீட்டுகள் அச்சிடப்படும். அக்டோபர் மாதம் வரை குடிவரவு திணைக்களத்தின் இணையதளத்தினூடாக திகதிகளை முன்பதிவு செய்தவர்களுக்கு கடவுச்சீட்டு வழங்கப்படும். முன்பதிவு செய்ய கடினமாக இருக்கும் அவசர தேவையுள்ளவர்களுக்கும் சிறப்பு வாய்ப்பினூடாக கடவுச்சீட்டு வழங்கப்படும். புதிய பாஸ்போர்ட் புத்தகங்கள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் பெறப்பட உள்ளது. இதனால் பாஸ்போர்ட் அச்சிடும் பணியும் அந்த மாதம் முதல் ஆரம்பிக்கப்படும். தற்போது நிலவும் மழையுடன் கூடிய வானிலையுடன் பல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதாகவும் அதனை சூழவுள்ள தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹெமில்டன், ஹால்வாய் மற்றும் லுனோயா பெருக்கெடுத்துள்ளதன் காரணமாக சிலாபம் கொழும்பு பிரதான வீதியில் இன்று அதிகாலை 1:30 மணி முதல் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இவ்வீதிகளினூடாக பயணிக்கும் வாகன சாரதிகளை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு தோடுவாவ போலீசார் அறிவித்துள்ளனர். இவ்வீதியில் பயணித்த பல வாகனங்கள் நீரில் சிக்கி பயணிக்க முடியாமல் நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஹுக்குலே ஹங்கையின் நீர்த்தேக்க வான்கதவு ஒன்றும் திறந்துவிடப்பட்டுள்ளது. அதன்படி வினாடிக்கு 53 கனமீட்டர் நீர் கொள்ளளவு குடாகங்கையில் திறந்துவிடப்பட்டதால் குடாகங்கை பெருக்கெடுத்து ஓடுவதால் அதனை சுற்றியுள்ள தாழ்வான நிலங்கள் பல வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அதேவேளை நாட்டை பாதித்துள்ள சீரற்ற வானிலை காரணமாக களுத்துறை, புத்தளம் மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் 2354 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. கனடாவில் போலி ஆவணங்கள் சமர்ப்பித்த இலங்கை தமிழர் ஒருவர் மோசடி ஆவணங்கள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கனடா போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார்.
ஒன்ராரியோவின் பகுதியைச் சேர்ந்த 31 வயதான கபிலரசு கருணாநிதி என்பவரே கைது செய்யப்பட்டுள்ளார். போலி இலங்கை கடவுச்சீட்டு மூலம் வங்கிக் கணக்கொன்றை ஆரம்பிக்க முயன்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இலங்கை கடவுச்சீட்டை பயன்படுத்தி கணக்கொன்றை ஆரம்பிக்க முயற்சித்ததாகவும் அது மோசடியானது என கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் ட்ரம்ஹாம் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தகவல் கிடைத்த போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்துள்ளனர். இதன்போது போலியான இலங்கை கடவுச்சீட்டு முற்றிலும் போலியான ஆவணம், வருமானம் பெறுவதற்கான மோசடி ஆவணங்கள் போன்றவற்றை அவர் வைத்திருந்தார் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த இலங்கையர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.